என்னடா காலையில ஒண்ணும் இல்லன்றா? சார் இன்னும் போனி ஆகல சார். இருக்கிறத வாங்கியா? ஓ வாயா, காலையில இருந்து ஏற்கனவே கலெக்ஷன் கம்மியா இருக்குன்னு டென்ஷன்ல இருக்காரு. இருக்கிறத கொடுத்துட்டு போயா. எஸ் சார். என்னப்பா உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் முதல்ல எடு. இதை பாருங்க. பர்மிட், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், எமிஷன் சர்டிபிகேட். சங்கர் 7777. ஓகேவா சார்? என்ன சங்கர் புது வேஷம்? சார் நீங்க எல்லாரையும் தீக்குச்சி மாதிரி உரசி உரசி பாக்குறவங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம ஆட்டோல வர கஸ்டமர்ஸ் புள்ளதாச்சி பொம்பளையா இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடுற பேஷண்டா இருந்தாலும் சரி, நீங்க எங்களை வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி பிடிக்காம விட மாட்டீங்க இல்லையா சார்? வரவங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு புது ஐடியா பண்ணியிருக்கேன் சார். சார் ஹெட்லைட் சரியா இருக்கு, பிரேக் சரியா இருக்கு, மீட்டர் சரியா இருக்கு, சீட் கவர் சரியா இருக்கு, எல்லாம் பக்கவா இருக்கு சார். வரட்டா சார், பாய். என்னையா இது? எல்லாரும் ஒரு வழியில போனா இவன் தனி வழியில போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, கரெக்டா இருக்கான். அது சரி, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் இவனையே ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்க, நமக்கும் வேலை இருக்காது, டைமும் மிச்சம். இப்படி எல்லா ஆட்டோக்காரனும் நல்லவனா மாறிட்டா நமக்கு கலெக்ஷனே கிடைக்காது சார். அது என்னமோ கரெக்ட் தான்யா. ஆனாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்யா. இன்னைக்கு எந்த ஆட்டோவையும் பிடிக்காத, வெறும் டூ வீலர்ஸ் அப்படி. ஓகே சார். டேய் சைக்கிள் நின்றா. ஏம்மா உம்முன் இருக்க? நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா தானே வர்ற மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும். அம்மா, இப்படி கண்டவங்க முன்னாடி சிங்காரிச்சிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னா கேக்குறீங்களா? என்ன பார்க்க வர மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் என் அழகோ சிரிப்போ தேவையில்லம்மா, டௌரிதான். என்ன இவன் குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான்? எதுக்கு? என் பேரு சங்கர், ஆட்டோ சங்கர், மணப்பெண்ணோட தம்பி. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா இதெல்லாம்? அதுவா, இது தட்சணை. என்னப்பா இது? வெறும் 3 லட்சம் தானா? அடடடடடா, இது வெறும் அட்வான்ஸ் தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 லட்சம், கல்யாணத்துக்கு முன்னாடி 4 லட்சம், டோட்டல் 10 lakhs ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகே 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 ஓகே. நீங்க பொண்ணை பார்க்கணுமா? அதான் போட்டோல பாத்துட்டமே. அப்ப எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? 3 லட்சத்தை இதுல போடுங்க. நாங்க ஏயா போடணும்? இதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? மொத்தமா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு அமௌண்ட், என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணா போதும். என்னப்பா கிண்டலா? இங்க பாருப்பா, இது வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிறது வரதட்சணை தான். பொண்ணுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. ச்சே, சமுதாயத்தை விடுங்க சார், அது முட்டாள் சமுதாயம். நீங்க ஏன் புத்தி கெட்டத்தனமா பேசுறீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு விளக்கேத்துறீங்கல்ல, அந்த விளக்க நீங்க காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. அதுல ஊத்துற என்ன விலைக்கு வாங்குறீங்க? அப்புறம் திரி, அதுவும் காசு கொடுத்துதான். வத்தி குச்சியை கூட எவனும் சும்மா கொடுக்க மாட்டான் சார். இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கும் போது உங்க வம்ச விளக்க பெரிய விளக்க ஏத்த வர போறா எங்க அக்கா. அவளை போய் நீங்க சும்மா கேக்குறீங்களே சார், இதுல என்ன நியாயம் இருக்கு? என்னப்பா அது? விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சே, நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற பொண்ண சும்மாவா சேர்ல உட்கார வைக்க போறீங்க? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய வாசு தெளிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போமா சமையல் வேலையை பாருன்னு சொல்லுவீங்க. அதோட அவ வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வர விருந்தாளிங்களை உபசரிக்கணும். அதுவும் ஒரு நாள் மட்டும் இல்ல, லைஃப் லாங். கொடுக்கலாம் சார், பரவாயில்ல சார். ஒன்னும் அதிகமா இல்ல, வெறும் 10 லட்சம் தான். கொடுக்கலாம், கொடுங்க. யோ புரோக்கர் சார், என்னையா அது? உலகத்திலே நம்ம நான் தான் இவன்ட்ட வரதட்சணை கேட்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல, இங்க வரவங்க எல்லாம் வரதட்சணை கேட்கறவங்க தான் சார். இந்த ஒரே வீடு தான் வரவங்க கிட்ட வரதட்சணை கேட்கற வீடு. இப்போ ரொம்ப தரகா.